கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான இரவு வேளையில் உங்களோட கூட சேர்ந்து இந்த ஜெபமே ஜெயம் லைவ் ப்ரேயர் நிகழ்ச்சியில் நானும் என் மனைவி சங்கீதம் உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறத ரொம்ப பாக்கியமாய் கருதுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டிருக்கிற 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்றாரு. 2 பேர் ஒருமித்து கேட்கிற எந்த கருத்துக்கும் அதை என்ன பண்றாரு? பதில் தராரு என்றார். ஆகவே தேவ பிள்ளைகள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபமே ஜெயம். வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நின்று வார்த்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உண்மையாகவே பதில் தரார். ஆகவே கர்த்தர் நமக்கு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 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 ஆண்டவரே, தாவியானவரே, நாங்கள் இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆமென். ஜெப வேலையை ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஆமென். ஜெபிக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென். எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆமென். பதில் பெறுகிற ஜெபமாய் இந்த ஜெப வேலைகள் இருக்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இயேசுவின் ரத்தத்தை எங்கள் மேல் மன்றாடி இயேசுவின் நாமத்தினாலே கேட்டபடி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Hi friends, so blessing to be with you all. ஜெபமே ஜெயம் அந்த லைவ் ப்ரேயர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு பலருடைய ஃபீட்பேக்கை கேட்கும்போது நான் உண்மையாகவே கற்றுக்க நன்றி சொல்கிறோம். இப்போ ஆரம்பித்து சில நாட்கள் தான் ஆகுது, அதற்குள்ளாகவே நிறைய பேர் விடுதலை பெறுகிறார்கள். இது எந்த ஒரு பெருமையோ இல்லை எந்த ஒரு புகழ்ச்சியோ எங்களுக்கோ மனைவிக்கோ எங்கள் சபைக்கோ இல்லை, எல்லா மரியாதையும் எல்லா புகழும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் உரியவர் இயேசுக்கு மட்டும்தான். ஆகவே நாம் இதை செய்கிறதற்கு ஒரே ஒரு விஷயம்தான். ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நம்ம தெரிந்த நிறைய காரியங்களை சில நேரத்தில் சூழ்நிலைகள் சரியா இல்லாதனால நமக்கு நிறைய தெரியும், விசுவாசம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் சூழ்நிலைகள் நேரத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் யாராவது ஒருத்தங்க உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லாத நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஜெபமே பண்ண முடியாது, பைபிளே திறக்க முடியாது. திடீர்னு ஒரு நண்பர் வருவார், திடீர்னு பாஸ்டருடைய ஒரு கால் வரும், இல்லை திடீர்னு சபையிலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது ஒன்று, அது என்ன பண்ணிடணும் அப்படியே பூஸ்டப் ஆக்கி விட்டுரும். வா அப்படின்னு. அதை மாதிரி முக்கியமாக நம்ம சபையின் மக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சபையின் ஊழியக்காரர்கள், மற்ற சபையின் விசுவாசிகள், இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வேண்டிய உற்சாகத்தை கொடுப்பதற்காகவும் செபிக்க உங்களை இன்னும் அதிகமாய் தேவன் ஏவுகிறார், அந்த தூண்டி எழுப்புகிறார். Come on, pray. There is victory in prayer. ஜெபமே ஜெயம் அப்படின்னு கர்த்தர் உங்களை தூண்டுறார். உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணும்போது ஜெயம் உண்டாகுது. நாம் உபாகம் 28 ஒவ்வொரு வசனமாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு காலையிலையும் நாம் பார்த்தோம், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதத்தில் ஏதோ சிலது பலிக்கும்னு சொல்லல, எல்லாம் பலிக்கும். வாவ் சொல்லுங்க பார்ப்போம். வாவ். ஏன்னா நிறைய நேரத்தில் நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேங்குதுன்னே பெரிய கவலைப்படுறோம். ஆனாலும் சொல்றாரு, இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மேலே என்ன பண்ணும்? பலிக்கும். எப்பொழுது நீ உண்மையாய் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இந்த சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேலே வந்து பலிக்கும். இப்போ நம்மளுடைய குறிக்கோள் செல்வந்தர்கள் ஆகிறது இல்லை, நம்மளுடைய குறிக்கோள் பெரிய ஆட்கள் ஆகிறது கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய ambition is not to become rich, but our ambition is to fear God. Our ambition is to obey God. கடவுளுக்கு பயப்படுறதா நம்மளுடைய குறிக்கோள், அதுதான் நம்முடைய ஆம்பிஷன், அதுதான் நம்முடைய நோக்கம்.
எல்லாத்துக்கும் உள்நோக்கம், எங்களுடைய உள்நோக்கம், மற்றவர்களை குறித்து எங்களுக்கு தெரியல, எல்லாவற்றுக்குமான உள்நோக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற அந்த உண்மையான 100% கீழ்ப்படிதல். இப்படி ஒரு மனுஷன் இருப்பதற்கு கடவுள் என்ன ரிவார்டு கொடுத்திருக்காரு? சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், மேல வந்து உனக்கு பலிக்கும். என்ன வார்த்தை பாருங்க. ஹalleluya, praise the lord, amen. இந்த வார்த்தைகள், இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும், பலிக்கும். ஆகவே get ready to be blessed. Let it give you the great encouragement and motivation to pray. ஜெபம் பண்ணுவதற்கு இந்த வார்த்தைகள் உங்களை மோட்டிவேட் பண்ணட்டும். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கடனில் தான் இருந்தேன் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் குறைவில் தான் இருந்தேன், இது வரைக்கும் வந்த சம்பளம் 10 நாளை தாண்டினதில்லை ஆண்டவரே. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் என் மேலே வந்து பலிக்கும் போது கர்த்தாவே நான் மீதம் எடுப்பேன், பிறருக்கு கொடுப்பேன். வியாதியிலே இருந்துட்டேன் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை ஆரோக்கியத்துக்குள்ள செல்ல போகிறது. இன்னும் என் கரங்களின் மூலமாய் அற்புதங்களை செய்து நீர் வியாதியஸ்தர்களை குணமாக்க போகிறேன். சொல்றேன் பாருங்க, விசுவாசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்கிறாரு. சில ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, நீ எல்லாருமே வரம் பெற்றவர்கள். என்னடா ஆண்டு சொல்றாரு, விசுவாசிக்கிறவால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. சில பேர் அதை விசுவாசி பயன்படுத்துகிறாங்க, கர்த்தர் அவளை பயன்படுத்துறாரு. நீங்க எதிர்பாருங்க, விசுவாசிங்க. எல்லா ஆசீர்வாதம், சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய, பூமிக்குரிய, ஆவிக்குரிய, உலகத்துக்குரிய எல்லா நன்மைகளும் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். முழு மனதோட உங்க வீடுகளில் சொல்லுங்க, ஆமென் சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்குலாம் என்னங்க, திருச்சியில் இருக்கிறீங்க, டவுனில் இருக்கீங்க, உங்கள் சபைக்கெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு வந்து பாருங்க. நாங்களாம் கிராமத்தில் இருக்கோங்க. வேதம் என்ன சொல்றது? நீ பட்டணத்திலும் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாங்கள் திருச்சியில் இருந்தாலும் நாங்கள் நாச்சிக்குறிச்சி இருக்கிற ஒரு பஞ்சாயத்து பகுதியில் தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே பட்டணமா, நகரமா, இல்லை கிராமமா, பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, கார்பரேஷனா, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், மகனே நீ எங்க இருந்தாலும் சரி, நீ கிராமத்தில் இருந்தாலும் சரி, நீ வந்து பட்டணத்தில் இருந்தாலும் சரி, நீ ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீ மும்பையில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மேப்லே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, the blessing, the power of blessing can come and overtake you. விடவே முடியாது, ஆசீர்வாதத்தை விடவே முடியாது, ஆசீர்வாதத்தை விட வேகமாய் ஓடவே முடியாது. இவை எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணுமா, வந்து உண்மையில் வந்து என்ன பண்ணும்? பலிக்கும். இது வந்து உன்னை மேற்கொள்ளும். அதனால தான் முதல்ல ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் நல்ல ஒன்று சொல்றேன், ஆசைப்படுங்க. கிராமத்தில் இருக்கவங்க ஆசைப்படுங்க, கர்த்தாவே என் கிராமத்தை ஆசீர்வதிங்க. கிராம சபைகளில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களா, கேளுங்க, ஆண்டவரே என் சபைகளை ஆசீர்வதிங்க. நான் போன மாதம் பெரம்பலூர் தாண்டி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சின்ன கிராமங்க. அங்கே பார்த்தா அந்த பாஸ்டர் ஒருவர் நல்லா விசுவாசித்து, அங்கே பார்த்தா நல்லா நம்ம சபை மாதிரி ஒரு சபையை கட்டி வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தான் அவரோட பேசும்போது தெரியுது, அந்த மனுஷன் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல விசுவாசிக்கிற மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவரே லைவ் பண்ணுறாரு, அவரே கீபோர்டு வாசிக்கிறாரு, அவரே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சு அங்கேருந்து லைவ் பண்ணுறாரு. அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட, பெருமைப்பட்ட. வெரி குட், சூப்பர். ஜப குறிப்புகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பவர் பாயிண்டாக போடுறாரு. வெரி குட் பாஸ்டர், வெரி குட்.
நான் கிராமத்தில் இருக்கேன், யாரும் இல்லை, விசுவாசி இல்லை, எனக்கு எந்த கிருபை இல்லைன்னு உட்கார்ந்து இல்லாமல் உன்மேல் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். விசுவாசிங்க. ஆண்டவரே, எனக்கு நகரத்திலும் இடங்கள் உண்டாகட்டும், கிராமங்களில் இடங்கள் உண்டாகட்டும். ஆசைப்படுங்க. நல்ல பண்ணைகளை அமைக்கணும், நல்ல தோட்டங்கள் துறவுகள் இருக்கணும். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்றார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நாம் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இதனால் என் மனைவியை கிளைம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நகர்ப்புறங்களிலும் இடங்கள் இருக்கட்டும், வீடுகள் இருக்கட்டும், கிராமப்புறங்களிலும் எங்களுக்கு வீடுகள் இருக்கட்டும். அதே போல நகர்ப்புறங்களிலும் எங்களுக்கு சபைகள் இருக்கட்டும். நாங்கள் கிராம ஊழியங்கள் செய்வதற்கும் எங்களுக்கு கிராமங்களில் இடம் கொடுங்க ஆண்டவர். கிராம ஊழியங்களை செய்வதற்கு எவ்வளோ சவால்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இதுவே கிராமங்களில் நம்மளுக்கு சொந்த இடம் இருந்துச்சுன்னா, அது சொந்த இடங்கள் நம் சபைகளை கட்டுவோம் என்றால், அதனால தான் நாம் பொருளாதாரத்தில் செழிப்பது அவசியம். இது கர்த்தருடைய சித்தம். அதனால சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் உன் மேல வந்து பலிக்கு விட்டா அதுக்கு விரோதமா பேசாத. என்ன சொல்றாரு? நீ பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரே சிட்டி லைஃபுங்க, ரொம்ப ஒரே பொல்யூஷன், ஒரே கூட்டமாக இருக்குதுங்க. போயிட்டு வாங்க லீவுக்கு, உங்களுடைய கிராமப்புறங்களில் போய் உங்களுடைய பண்ணைகளில் போய் இருந்து தங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமாகுமான்னு நினைச்சோம்னா எதுவும் நடக்காது. ஆனால் அதுவே என் தேவனால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவனால் ஆகாது ஒன்றுமில்லை, என்னால் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொல்றாரு. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை எடுத்து பிடிச்சிங்க. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இது உங்களுக்கு எனக்கும், சங்கீதம் உனக்கு எனக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம சபையினருக்கு உண்டாகும்படிக்கு கல்வாரியில சிலுவையில ஆண்டவர் நிர்வாணமாய் தொங்கி ரத்தம் சிந்தி மரித்தாரே. எதுக்குன்னு கேட்கிறேன். வீணா போகணுமா? வீணா போகக்கூடாது. இந்த வாழ்க்கையில இதை விடவே கூடாது. அதனால இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்க, நகரங்கள்ல இருந்தீங்கன்னா, சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கேளுங்க, ஆண்டவரே வில்லேஜஸ்ல எங்களுக்கு இடங்க கொடுங்க. கேளுங்க, தப்பே கிடையாது. வில்லேஜஸ்ல இருக்கீங்களா, ஆண்டவர் நகர்ப்புறங்கள்ல ஒரு வீடு கட்டி கொடுங்க, என்னோட இடத்த வாங்க உதவி செய்யுங்க. இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றதுனால கடவுள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரீடத்தை தர போறது கிடையாது. ஆனால் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வாவ். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன அற்புதமா விசுவாசிக்கிறான் ஆண்டவர். என்னையும் ரிவார்ட் பண்ணுவார். ஓ, பிருத்வி சங்கீதம் என்ன விசுவாசித்து பிரசங்கம் பண்றாங்க, இதை வாய்க்க செய்வார். ஆசைப்படுங்க, விசுவாசிங்க, எதிர்பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்? ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கே ஒண்ணு இல்லைன்னா நம்ம என்னத்தை சேர்த்து வைக்கிறது? பிள்ளைங்க, பேர பிள்ளைகளுக்கெல்லாம். நல்லவன் நீதிமான் கடவுளுடைய பிள்ளை தான் வாழ்ந்து தன் பிள்ளைகளை வாழ வைத்து பேர பிள்ளைகளை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, ஏழை எளியவர்கள், தேவராஜ்யத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள், வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைத்து அப்போ யோசிப்பாருங்க, எப்படி செழிப்பா இருக்கணும், எவ்வளோ தேவைப்படுது ராஜ்யத்துக்கு. ஏழைகளை விடுங்க, ராஜ்யத்தை விடுங்க, ஊழியக்காரங்களாம் விட்டுருங்க. பைபிள்லாம் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு இடத்தை சேர்த்து வைத்து போகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், செல்வத்தை சேர்த்து வைக்கிறான், சொத்தை சேர்த்து வைக்கிறானா? எதுவுமே வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மிஞ்சின நீதிமான்கள் இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? தாழ்மையா, மரியாதை போல. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் புரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்களுடைய வார்த்தைக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படி ஆகட்டும். கபிரியேல் தூதன் வந்து சொன்னது போல சங்கீதம் பிருத்திவி நீங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எல்லாம் பலிக்க செய்யும் போது நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் சொல்லும் போது விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுகிறவர்களுக்கு அற்புதங்கள் உண்டாகும். ஆகவே இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் ஜெபம் பண்ணுவோம். வார்த்தை அடிப்படையில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்லா ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்.
நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே எங்களை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தினால கர்த்தாவே உங்க சமூகத்தை வந்து இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. எங்களை ஆண்டவரே உடைய சந்தோஷத்தினால திருப்தி செய்வீராக. ஆண்டவரே பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவிகளை எல்லாம் ஆகும் என்று சொன்னீரேன். நாங்கள் விசுவாசத்தை கேட்கிறோம். கர்த்தாவே சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடுகள் உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேல வந்து பலிக்கட்டும். கிராமங்கள்ல சொந்த வீடுகள் உண்டாகட்டும், நகரங்கள்ல சொந்த வீடுகள் உண்டாகட்டும், நிலங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே விவசாய நிலங்கள் உண்டாகட்டும், பண்ணைகள் உண்டாகட்டும், தோட்டங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தை கேட்கிறோம். கர்த்தாவே ஆவியானவர் செயல்படுவீராக. கர்த்தாவே செழிப்பின் ஆவியானவர் செயல்படுவீராக. எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்க தேவ தூதர்கள் செயல்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஞானத்தில் நீர் எங்களை வளர்ப்பீராக. இதுக்கு வேண்டிய இரக்கங்களும் அனுக்கிரகங்களும் பெருகட்டும். பாவிகளின் ஆஸ்திகள் இயேசுவின் நாமத்தினாலே, துன்மார்க்கருடைய ஆஸ்திகள் தேவனுடைய பிள்ளைகள் பக்கமாய் திருப்பப்படட்டும். என் பக்கம் சங்கீதா பக்கமாய் திருப்பப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பக்கமாய் திருப்பப்படட்டும். பாவிகள் ஆஸ்திகள் எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் எங்களை நோக்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில், in Jesus name, எங்களுக்கு நியாயமாய் செய்ய வேண்டியதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. நீர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களுக்காக ஏழையாகி நீர் எங்களை செல்வந்தர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு சொந்தமான நியாயமான வீடுகள் வருவதாக, நிலங்கள் வருவதாக, பொன் நகைகள் வருவதாக. கர்த்தாவே இந்த மண்ணும் இந்த மண்ணில் இருக்கிற இந்த கர்த்தாவே எல்லா கிருபைகளும் உம்முடையது. கர்த்தாவே நல்ல விவசாய நிலங்களை கொடுங்க. விசுவாசிகள் ஒரு நாட்கள் நல்ல விவசாயிகளா இருப்பார்களா. நல்ல ஆண்டவரே உண்மையான கர்த்தாவே தேவன் யார் என்று உலகம் கண்டுகொள்ளும்படிக்கு நீர் செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே மகா பெரிய மாற்றங்கள் குடும்பங்களை நடக்கட்டும். முதலாவது மனதில் நடக்கட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து எனக்கு பலிக்கும். என் மேல இருக்கிறது, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதங்கள் பலிக்கிறது 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 என்கிற மகா பெரிய இந்த உணர்வும் அறிவும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவாவியானவர் எங்கள் மேல் அசைவாடி இந்த இரவு நேரத்துல எங்களுக்கு உங்களுடைய கிருபை பெருக செய்வீரா. இந்த இரவு உங்களுடைய வருகை இருக்கும் என்றால் எங்களை ஆண்டவரே உடைய தூய இரத்தத்தினால கழுவி பாதுகாத்து ஆண்டவரே எங்களை எடுத்து செல்வீராக. ஒருவேளை தாமதிக்கும் என்றால் காலையில் எழுந்து உம்மை ஜெபித்து துதித்து ஸ்தோத்திரித்து வேத வாசித்து ஒரு புதிய நாளை தொடங்க உதவி செய்வீரா. நல்ல தூங்க உதவி செய்யுங்க. நல்ல அற்புதமான தூக்கத்தை கொடுங்க. மனதில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், கோபங்கள், அல்லது குழப்பங்கள், சோர்வுகள், எல்லா விதமான கேள்விகள் எல்லாம் மறைந்து கர்த்தர் நல்லவர், வாழ வைக்கிறவர், கிருபை மிக்கவர் என்கிற இந்த ஒரே ஒரு உணர்வு மட்டும் பெருகட்டும். இயேசு ராஜாவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவியோட சண்டை, மனைவி கணவனோட சண்டை, பேசாமல் இருக்கிறீங்கன்னா பேசுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கோபத்தோடு என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் நீங்கள் தூங்க போகும்போது நாங்கள் நானும் என் மனைவி என் பிள்ளைகள் ரொம்ப ஹாப்பியாக தூங்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக தூங்க போங்க, ஜெபத்தோடு தூங்க போங்க. காலையில் நாளை காலை 6:30 மணிக்கு ஜெபமே ஜெயம் ஜெப இந்த லைவில் மீண்டுமாய் சேர்ந்து ஜெபிப்போம். இன்னும் வார்த்தையை தியானம் பண்ணுவோம், வார்த்தை அடிப்படையில் ஜெபிப்போம். உடம்பு சரியாமல் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சொல்கிறார் ஜெபிக்க சொல்லி. இயேசுவின் நாமத்தில் அல்லாஹ் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறோம். Lord, let your people be healed. சுகமாகட்டும். ஆண்டவரே இதை ஆஸ்பத்திரியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே டிஸ்சார்ஜ் ஆகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் சபையின் மக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு சபையின் விசுவாசிகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற ஆண்டவரே ஆட்கள் ஆண்டவரே சுகமாகட்டும். சுகம் உங்க சித்தம் ஆண்டவரே. Right now touch your precious people, Lord, and heal your precious sheep. உங்க ஆடுகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. கொடூர நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆஸ்பத்திரி எங்களுக்கு தொடர்பே கிடையாது, சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றைக்கு என்றைக்கு இருப்பதாக. ஆமென்.
குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளை காலை 6:30 மணிக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். Until then, have a wonderful sleep. Have godly dreams. நல்ல கனவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Good night. God bless you.